எல்லா புகழும் இறைவனுக்கே. கேப்டன் விஜயகாந்த் அவருடைய முதல் நினைவு நாள் இந்த மாதம்தான் வரப்போகுது. ஸோ அவருடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல். ஒரு நல்ல மனிதர், அந்த குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது, தமிழக மக்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த மனிதர், சிறந்த குடிமகன் அப்படின்னே சொல்லலாம். அவரை நாம் மிஸ் பண்ணிட்டோம். அவருக்கு பதவி கொடுத்து நாம் அழகு பார்த்துருந்துருக்கணும். தமிழ்நாடு சீக்கிரமாகவே சிங்கப்பூர், மலேசியா மாதிரி ஆகியிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவருடைய மகன் சண்முக பாண்டியனோட நடிப்பில் வெளியே வர்ற படைத்தலைவன், இந்த படத்துலேருந்து சமீபத்தில் ஒரு பாடல் வெளியிட்டு இருந்தாங்க, முகத்தை பார்க்கலையே. அந்த பாட்டு, இந்த பாட்டை கூட நான் பல பாடல்களை ஒப்பிட்டு சொல்லியிருந்தேன். பட் அதிகமான நெருக்கம் அந்த பாட்டோட அப்படின்னு பார்க்கும்போது உச்சந்தல ரேகையிலே அந்த பாட்டு சிட் பாடியிருப்பார் கார்த்திக் ராஜாவோட இசையிலே. ஸோ அப்பா புள்ள அவங்களுடைய இசையில் வெளியே வந்த பாடல் தான். ஸோ சமீபத்தில் இந்த பாட்டு வெளியே இருந்தது. இந்த படத்துக்காக மொத்தம் 3 பாடல் அப்படிங்கிறாங்க. 3 பாடல் சீக்கிரமாக நம்ம மொத்தமாக கேட்போம். ஆடியோ ஜூக் பாக்ஸ் சீக்கிரமாக கேட்கலாம். ஸோ இந்த படத்தை பற்றின செய்தியை சமீபத்தில் வெளியாகி இருந்தது. இந்த படம் இந்த மாதம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயகாந்தோடைய நினைவு நாளுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ அல்லது நினைவு நாள்லையோ அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தேதி வரைக்கும் எனக்கு தெரியல, நான் செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ போடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பாடல் வர வேண்டியது இருக்குது. நான் நினைக்கிறேன் அநேகமாக கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒருவேளை அப்டேட் கொடுக்கலாம், நான் வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இன்னும் 2 பாடல் வர வேண்டியது இருக்குது. இந்த படத்தோடைய ட்ரெய்லர் ஆர் டீசர் பார்க்க வேண்டியது இருக்குது. சண்டை காட்சிகள்லாம் பின்னி பெடல் எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஒரிசா மாதிரியான காடுகளில், கேரளா மாதிரியான காடுகளில் இந்த படத்தோடைய படப்பிடிப்பு நடந்திருக்கு. முழுக்க முழுக்க யானை பேஸ்டு ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன தகவல் தான். யாமினி சந்தர், கஸ்தூரி ராஜா படத்தில் இருக்கிறாங்க. கஸ்தூரி ராஜாவை பொறுத்த வரைக்கும் இவருக்கு அப்பாவாக வராரு. ஏற்கனவே கஸ்தூரி ராஜா பார்த்தீங்கன்னா கேப்டனுடைய வீரம் விளைஞ்ச மண் படம் பண்ணியிருப்பார். ஒரு அல்டிமேட்டான மூவி. ஏன்னா எத்தனையோ இரட்டை வேடங்களில் விஜயகாந்த் பண்ணியிருந்தாலும் அதே மாதிரி கதாபாத்திரம் சிறையில் புத்து சினிமாவிலையும் பண்ணியிருப்பாங்க. அந்த தாடி கெட்டப்பில் கேப்டன் வருவார். பட் அல்டிமேட்டாக ஒரு இந்த படத்தில் கதாபாத்திரம் அப்படியே ஒரு யதார்த்தத்தை பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக பிரதிபலிச்சிருப்பார் விஜயகாந்த். அப்பா விஜயகாந்த் மகன் பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளே பட்டையை கிளப்பியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இரட்டை வேடத்திலேயே விஜயகாந்த் நடித்த படங்களில் நிறைய படங்கள் சொல்லலாம், சென்டிமெண்ட்டாக நிறையா இருக்கும். பட் சிறையில் பூத்த சின்ன மலர் சொன்னால் நம்புவீங்களா இல்லையான்னு தெரியாது. தியேட்டரில் அழுது வீட்டுக்கெல்லாம் நான் அழுதுருக்கிறேன். என்னென்னா அந்த கிளைமேக்ஸில் அப்பா இவர் இல்லை, மகன் தான் அப்பாவாக நடிச்சிருப்பாருங்கன்னு தெரிய வரும். இன்னொன்று, இன்றைக்கெல்லாம் எவ்வளோ ஹாலிவுட் காட்சிகளை பார்த்து நம்ம வியந்து போகிறோம், பெருசாக சிலாகிக்கிறோம். இந்த படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு. அதில் இந்த கண்டெய்னர் ஃபைட் ஒன்று வச்சுருப்பாங்க அதில் கிளைமேக்ஸில். அதெல்லாம் பாருங்கள், மிரண்டு போயிடுவீங்க. அமிர்தம் அந்த படத்துடைய டைரக்டர், கலைஞருடைய மருமகன் நினைக்கிறேன். அமிர்தம் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் நடிகை பானுப்பிரியா, கோபி பேரில் தயாரிச்சிருப்பாங்க. ஐயா ராசா தான் போட்டு நம்மளை பட்டையை கிளப்பியிருப்பார். அதுலேயும் வாச கருவேப்பிள்ளைய பாட்டு பிரைசூடனா குருவிக்காரம்பை சண்முகன்னு தெரியல, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த பாட்டை எழுதியிருப்பார். இடையில வர அந்த சரணம் பல்லவிலாம் அல்டிமேட்டாக இருக்கும். தலைவருக்காகவே எழுதுன மாதிரி இருக்கும். ரொம்ப குசும்பாலாம் எழுதியிருப்பாங்க அந்த பாட்டு வரிய. அந்த பாட்டை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாச கருவேப்பிள்ளை அந்த பாட்டு அல்டிமேட்டாக இருக்கும். அந்த படம் பார்த்தீங்கன்னா அதான் நான் சொல்ல வந்ததான். நான் தியேட்டரில் அழுது, ரோட்டில் அழுது, வீட்டில் எல்லாம் போய் பரண்டு, அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மனசை உருக்கக்கூடிய கதாபாத்திரமாக விஜயகாந்த் நடிச்சிருப்பார். ரொம்ப அப்பாவியாக தாரா விஜயகாந்துக்கு மனைவியாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அல்டிமேட்டான ஒரு படம் அது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படமும் நல்ல வெற்றி பாடல்கள் இளையராஜா கொடுத்துருப்பாரு நான் நம்புகிறேன். முதல் பாடலே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அடுத்ததாக இந்த படத்தோடைய ரிலீஸ் தேதி இந்த மாதம் சொல்லிட்டாங்க. என்னுடைய கெஸ்ஸிங் நான் சொல்லிட்டேன். நான் குறிப்பிட்ட அந்த கிறிஸ்மஸ் இல்லை விஜயகாந்தோடைய நினைவு நாள் இல்லை விஜயகாந்தோட நினைவு நாளுக்கு முந்தின நாள் இல்லை பிறகு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு தேதியில் வெளியே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் அடுத்த வாரங்களில் டீசர் ட்ரெய்லருக்கு உண்டான அப்டேட் கொடுப்பாங்க. பாடல்களும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வெளியாகிடும்னு நினைக்கிறேன். ஆடியோ லான்ச் எப்போ வச்சுருக்காங்கன்னு தெரியல. அதில் விஜய் கலந்துக்க போகிறார் அப்படின்னாங்க. தயவு செஞ்சு தேவையே இல்லை, அவர் எந்த ஆணையும் பிடுங்க வேணாம். நமக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் நிறைய இருக்குது. ஸோ என்னோடய கருத்து இதுதான்.
இறைவன் நாடில் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.